ஸோ இன்னைக்கு ஹர்ஷச்சரித்த சங்கிரகத்துல ஆம், இதோட நிறுத்தினோம் போன கிளாஸ். பைரவாச்சாரியோபி பிரீத்தியா அனதிக்கிரமணீயம் நிருபவச்சனம் அனுவர்த்தமானः பூர்வவத் ததேவ வியாக்ராஜினம் அவஜத. ஸோ என்ன அப்படின்னா, ஆஹ், அதாவது என்னுடைய இடத்துல அந்த வியாக்ர அஜினம் அப்படிங்கிறது அந்த புலித்தோல் அதுல உட்காந்துக்கோன்னு சொல்றார் இந்த பைரவாச்சாரியர். ராஜா முடியாது அப்படின்னு சொல்றார். குரோஹோ ஆசனம் மானனீயம் ச குருவது ந உல்லங்கனம் அர்ஹதி. எப்படி குருவை தாண்டக்கூடாதோ, குருவினுடைய வார்த்தைகளை தாண்டக்கூடாதோ, அதே மாதிரி அவர் உட்கார்ற ஆசனத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸுங்கிறது கொடுக்கணும். சோ அதனால அந்த ஒரு பிரீத்தியா அனதிக்கிரமணீயம் நிருபவச்சனம் அனுவர்த்தமானः சக பைரவாச்சாரியः பூர்வவது ததேவ வியாக்ர அஜினம் அபஜத. அந்த வியாக்ர புலித்தோல் மேல அவர் உட்கார்ந்துட்டார். படிக்கிறீங்களா யாராவது? நடராஜன் சார் படிக்கிறீங்களா? படிக்கிறேம்மா. ஆமா. आसीने च सराजके परिजने शिष्यजने समुचितमर्घ्यादिकं चक्रे அர்க்யாதிகம். சோ ஆசீனே आज्ञा- ஆசீனே ச சராஜகே பரிஜனே சிஷ்யஜனே. அதாவது சராஜகே பரிஜனே சிஷ்யஜனே ஆசீனே சமுச்சிதம் அர்க்யாதிகம் சக்கரே. சோ என்ன அப்படின்னா பைரவாச்சாரியா சக்கரே என்ன அப்படின்னா ஆசீனேச்ச சராஜகே. ராஜகா அப்படின்னாலே ராஜ்ஞாம் சமூக ராஜகா. சோ அந்த சராஜகே அப்படின்னா அந்த சமூகத்தோட ராஜகைஹி சக இது சராஜகா. சோ சராஜகேங்கிறது சப்தமியில இருக்கு. பரிஜனே சிஷ்யஜனே. பரிஜனங்கள்னா பரிச்சாரம் பண்றவா அவா. சிஷ்ய ஜனங்கள்னா ஸ்டூடெண்ட்ஸ் அவா. ஆசீனே இவா எல்லாரும் உட்கார்ந்த அந்த தருணத்தில் சமுச்சிதம் அர்க்யாதிகம் சக்கரே. அர்க்யம்ங்கிறது ஜலம் விடுறது இல்லையா, அவைகளை செய்தார். உச்சிதமான அர்க்யாதிகம் சக்கரே. அதுக்கப்புறம் क्रमेण च नृपमाधुर्यहृदान्तः करणः ம் उवाच அந்தఃகரணः. अन्तःकरणः உவாச்ச. ஆ, तात ம் अतिनम् अमृतैव ते कथयति गुणानां गौरवम् ம் सकल सम्पत्पात्रमसि சரி. என்ன அப்படின்னா அது படிச்சுடுறா இது வரைக்கும் போறது. हा, படிச்சிருங்க, हा, ஃபுல்லா படிச்சிருங்க. विभा विबाद विबान विबानुरूपमस् விபவானுரூபாக रूपमास्तु தூ பிரதிபத்தயா. विभा sorry विभवनानुरूपास्तु இல்ல प्रतिपत्तय விபவானுரூபாக. விபவ அனுரூபக. विभव விபவானுரூபக. अनुरूपः ஆ, अस्तु प्रतिपत्तय ஆஹாஹா. விபவ அனுரூபாஸ்து பிரதிபத்தய. விபவ विभव அனுரூபாக து. अनुरूपः அனுரூபாக து. plural अनुरूपाः அது. तु ம் प्रतिपत्तयः ம் ம் ஜன்மனः பிரபிருதி. ஆ जन्मनः प्रभृति ம். अदत्त तद् ஜன்மனः பிரபிருதி दृष्टिरश्मि ஆதத்த திருஷ்டிரஸ்மி ஸ்வ अदत्त ஆப. दृष्टिरश्मि ஆ ஆபதேயு. स्वापतेयेषु ஆ ஆ ஆ ஆ டிஃபிகல்ட்டா இருக்கு படிக்கிறது இந்த பாணர்னுடைய வார்த்தைகளை அவர் சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு கொடுத்திருக்காரு ஒருத்தர். நமக்கு அதுவே கஷ்டமா இருக்கு என்ன பண்றது. அதான் பாணோச்சிஷ்டம். धनैरविक्रीतम् பாணோச்சிஷ்டம் ஜெகத் சர்வம் இல்லையா, அவரால உச்சாரணம் உபயோகப்படுத்தாத வார்த்தைகளே உலகத்துல கிடையாதாம் சம்ஸ்கிருதம். சோ அந்த விசேஷ பாணோச்சிஷ்டம் உச்சிஷ்டமா ஜெகத் இருக்கு சர்வம். அஹ், இல்லையா? அஹ், அஹ். அப்புறம் ஜன்ம धनैरविक्रीतम् தனைஹி क्वचित् அவிக்ரீதம். धनैः अवक्रीतं क्वचिन् क्वचित् ஷரீரகமஸ்தி. क्वचिन् शरीरकमस्ति क्वचित् क्वचित् शरीरं क्वचित् क्वचित् शरीर शरीरम्. हा, अन्ति हा, सत्वन्ति. हा। भैक्षर भैक्षरक्षिताः सन्ति प्राणाः दुर्गृहीतानि कतिचित्. दुर्गृहीतानि कतिचित् वदन्ते विद्या विद्यन्ते विद्यन्ते. विद्यन्ते विद्याक्षराणि भगवत् शिव भट्टारक पादसेवया समुपार्जिता कितयत्यपि कियत्यपि सन्निहित कियत्यपि 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 कियति sorry प्लस् अपि. कियत्यपि सन्निहिता पुण्यकणिका स्वीक्रियताम्. स्वीक्रियताम् यदत्रोपयोगार्हम् इति
எது ரஜாத்து. அத்திர அவ்வளவுதான். அதோட அதோட நிறுத்திடுங்க. அதோட அவரோட ஸ்பீச் வந்து ஓவர். சோ ஆமா. வந்து என்ன அப்படின்னா, இப்ப வந்து ஆசீனேச்ச சராஜகே பரிஜனே சிஷ்யஜனே சமுச்சிதம் அர்க்யாதிகம் சக்கரே. அதுக்கப்புறம் கிரமேணச்ச நிருப மாதுரிய ஹிருத அந்தக்கரணா. இது வந்து இட் கோஸ் as an adjective for பைரவாச்சாரியா. சோ அந்த பைரவாச்சாரியார் எப்படி இருக்கார் அப்படின்னா, நிருபஸ்ய மதுரதாயாக மதுரஸ்ய பாவம் மாதுரியம். சோ அந்த நிருபனுடைய மாதுரியேன ரிதஹ அந்தக்கரணஹ யஸ்ய சஹ. இழுக்கப்பட்ட அந்தக்கரணமானது யாருக்கோ அவர். அப்படிப்பட்ட அந்த பைரவாச்சாரியா உவாச்ச. சோ நிருபமாதுரிய ஹிருத அந்தக்கரணஹ அப்படிங்கிறது இட் கோஸ் as an adjective for பைரவாச்சாரியா. சோ சஹ பைரவாச்சாரியா உவாச்ச கூறினார். தாத அதிநம்ரதா ஏவ தே கதயதி குணானாம் கௌரவம். சோ வந்து உன்னுடைய அதிநம்ரதா, நம்ரதானாலே உங்களுக்கு வந்து ஹியூமிலிட்டி, மாடஸ்டி. சோ அந்த அதிநம்ரதா அப்படின்னா உன்னுடைய ரொம்ப ஜாஸ்தி இருக்கின்ற அந்த நம்ரதா, அந்த மாடஸ்டா இருக்கிற அந்த குவாலிட்டினாலேயே தே குணானாம் கௌரவம் அதிநம்ரதா ஏவ கதயதி அங்க போய் சேர்த்து விடணும். தே தேனா உன்னுடைய குணானாம் கௌரவம், குணங்களுடைய கௌரவம்னா குரோஹோ பாவக கௌரவம். அதாவது அந்த என்ன சொல்றது, அந்த வெயிட்டேஜ் உனக்கு உனக்கு வந்து உன்னுடைய குணானாம் கௌரவம் அப்படின்னா நீ எப்படி அப்படின்னா உன்கிட்ட இருக்கிற சத்து குவாலிட்டியினுடைய அந்த வெயிட்டேஜ்னாலேயே நீ எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது தெரியுது. சோ குணானாம் கௌரவம் அதிநம்ரதா ஏவ தே கதையதி. தே குணானாம் கௌரவம் உன்னுடைய அந்த குணங்களினுடைய அந்த ஒரு 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 கிரேடுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து அதிநம்ரதா ஏவ கதையதி. உன்கிட்ட இருக்கின்ற அந்த மாடஸ்டா இருக்கிற அந்த குவாலிட்டியே வந்து உன்னுடைய குணங்களினுடைய கௌரவத்தை வெளிப்படுத்துறது சொல்றது. சகல சம்பத் பாத்திரமசி. எல்லா சம்பத்துக்கும் நீ வந்து பாத்திரம் அப்படின்னா நீதான் பாத்திரமாகிறாய். நீதான் வந்து எல்லா சம்பத்துக்கும் விஷயமாகிறாய். விபவ அனுரூபாஸ்து பிரதிபத்தயா. சோ பிரதிபத்திஹி அப்படின்னாலே பிரவருத்தின்னு அர்த்தம். சோ விபவ அனுரூபாஸ்து அதாவது என்னதான் இருந்தாலும் பெரிய மனுஷா பெரிய மனுஷா தான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் மோனோ. அந்த மாதிரி விபவ அனுரூபாஸ்து பிரதிபத்தயா. பிரதிபத்தயான பிரவருத்திஹி. சோ பிரவருத்தையா எப்படி இருக்கு, ஒண்ணுத்துல ஈடுபடுறதுங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, அவாவாளுடைய விபவம், அவாவாளுடைய சொத்து சம்பத்து விபவம்ங்கிறது நாட் ஒன்லி த மெட்டீரியல் வெல்த். நீ நல்ல குலத்துல பிறக்கிறதும் ஒரு சொத்து தானே. யாரோ ஒரு நல்ல ஒரு அப்பா அம்மாக்கு பிறந்து வர்றதும் ஒரு பெரிய சொத்து இல்லையா. சோ அந்த விபவத்துக்கு அனுரூபம் அப்படின்னா சமான ரூபம், ஈக்குவலா இருக்கிறது தான் பிரதிபத்தையா அப்படின்னா அந்த பிரவൃத்தி. அந்த பிரவൃத்திங்கிறது எப்படி இருக்கும், ஒத்தனுடைய விபவத்துக்கு அனுரூபமாக இருக்கும், சமானமாக இருக்கும். ஜன்மன பிரவೃத்தி பிரபிருதி அதத்த திருஷ்டிஹி அஸ்மி ஸ்வ அஹ், ஸ்வ ஸ்வ अपतेयेषु அபதேயேஷு. ஸ்வ அபதேயம் அப்படின்னாலே திரவியம், நல்ல சொத்து. சோ ஜன்மனஹ பிரபிருத்தி பிறந்ததுல இருந்தே அதத்த திருஷ்டிஹி அஸ்மி. சோ அதத்தா திருஷ்டிஹி வைக்கப்படாத திருஷ்டி எவராலேயோ அவர். ஓகே, அதத்தகா திருஷ்டிஹி ஏனசகா. வைக்கப்படாத திருஷ்டி யாரால வந்து ஒன் ஹூ ஹஸ் நாட் கிவன் இம்பார்ட்டன்ஸ் ஆர் ஒன் ஹூ ஹஸ் நாட் புட் இஸ் ஒன் ஹூ ஹஸ் நாட் கான்சென்ட்ரேட்டட் ஆன் இஸ் வெல்த். placed ஆமா, பிளேஸ்ட் இஸ் திருஷ்டிஹி ஆன் அபதேயேஷு. அபதேயா அப்படின்னா உங்களுக்கு வந்து திரவியம்னு அர்த்தம். மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ்ல மெட்டீரியல் ஃபெசிலிட்டிஸ் மெட்டீரியல் பிளஷர்ஸ் எது வேணா வச்சுக்கோங்க. ஸோ ஜென்மன பிரவೃತ್ತಿ பிறந்த நாள்ல இருந்தே அதத்த அகம் நான் அதத்த திருஷ்டிஹி அஸ்மி கான்சென்ட்ரேட் பண்ணப்படாதவனாக இருக்கிறேன். எதுல ஸ்வ அபதேஷு என்னுடைய சம்பத்துகள்ல என்கிட்ட இருக்கின்ற சக்தியாக இருக்கட்டும், திரவிய சம்பந்தமாக இருக்கட்டும், அதுல நான் செலுத்தப்படாத திருஷ்டியோட இருக்கேன் அப்படின்னா ஐ ஹவ் நாட் பெய்ட் மச் அட்டென்ஷன் ஆன் மை வெல்த். வாட் எவர் வெல்த் ஆஃப் எனி ஃபார்ம், வெதர் இட் இஸ் தபஸ் ஆர் வெதர் இட் இஸ் திரவியம், எனி ஃபார்ம். இப்ப என்கிட்ட இருக்க தபஸ் வந்து நான் இவ்வளவு தபஸ் பண்ணிட்டு இருக்கேன், இவ்வளவு வந்து இதுவான டெம்பரேச்சர்ல ஏறுமே அந்த மாதிரி நாங்க வந்து விஸ்வாமித்திரர் வந்து இன்னைக்கு இந்த தபஸ் பண்ணார், நேத்தி வரைக்கும் 50 டிகிரிஸ்ல இருந்தார், இப்ப 80 டிகிரிஸ்க்கு வந்திருக்காங்க. அவன் வந்து தே டோன்ட் கால்குலேட் தர் ஆர் கிரேட், ஒரு கிரடேஷன்ங்கிறது பண்ண மாட்டான். சரியா, அவ தபஸுங்கிறது என்ன அப்படின்னா
தன்னுடைய இந்திரியங்களை அடக்கிறது தான் பெரிய தபஸ் இல்லையா? சோ அந்த மாதிரி என்னன்னா ஜன்மனப் பிரபிருத்தி, நான் பிறந்த நாள்ல இருந்தே அதத்த திருஷ்டிஹி அஸ்மி ஸ்வ அபதேயேஷு. அதுக்கப்புறம் தனைஹி அவிக்ரீதம் குவச்சித் ஷரீரகம் அஸ்தி. சோ வந்து சரீரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா துச்ச சரீரம். என்ன அப்படின்னா அது தனைஹி அவிக்ரீதம் அஸ்தி. விக்ரீதம் அப்படின்னா அஹ், 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 விற்கிறது இல்லைன்னா வாங்குறது. அவிக்ரீதம் அப்படின்னா இட் cannot பி இந்த கொச்சித் சரீரகம் அஸ்தி. இந்த இந்த ஒரு துச்ச சரீரம் அப்படிங்கிறது தனைஹி அவிக்ரீதம், அது வந்து தனத்தினால சம்பாதிக்கப்படுறதுங்கிறது இல்ல. பைக்ஷ ரக்ஷிதாக சந்தி பிராணாகா. என்னுடைய ஹவ் ஐ எம் ஹோல்டிங் மை பிராணன் அப்படின்னா நான் உயிரோட எதனால வாழறேன் அப்படின்னா பைக்ஷம் அப்படின்னாலே பிக்ஷாயாக இதம் பைக்ஷம். பைக்ஷம் பண்ணிண்டு பிக்ஷை எடுத்துண்டு அந்த பைக்ஷேன பிராணாக ரக்ஷிதாக சந்தி. மே பிராணாக என்னுடைய பிராணங்கள் இந்த பைக்ஷ காரியேன கர்மணா ரக்ஷிதாக சந்தி. சோ என்னுடைய உயிரானது, அதாவது என்னோட லைவ்லிஹுட் ஆனது எதனால காப்பாத்தப்படுறதுன்னா நான் பிக்ஷாடனம் கிருத்வா ஜீவாமி அப்படின்னு சொல்றார். துர்கிரகீதானி கதிச்சித் வித்யந்தே வித்யா அக்ஷராணி. அதாவது வித்யா அக்ஷராணி அப்படின்னா வித்யாயாக அக்ஷராணி அப்படின்னா படிப்பினுடைய லெட்டர்ஸ் அப்படின்னு இல்ல. ஞானஸ்ய அக்ஷராணினா ஞான விஷயானின்னு எடுத்துக்கோங்க, சரியா? துர்கிரகீதானி கதிச்சித் வித்யந்தே. ஸோ துர்கிரகீதானி அப்படின்னா which was very difficult to understand, which was very difficult to take. துக்கேன கிரகீத்தும் சக்கியானி துர்கிரகீதானி. எவைகள் வந்து ரொம்ப துக்கத்தால அப்படின்னா we have to make an extra effort to earn the நாலேஜ் இல்லையா? சும்மா அப்படியே உட்காந்தேன் நான் தலைமாட்டில அமரகோஷத்தை வச்சுட்டேன் அப்படியே அந்த அமரகோஷம் உள்ள போயிடுதுங்கிறதுலாம் இல்ல. அமரகோஷம் நொற்று பண்ணணும்னா we have to make an effort. பிரவேசா பரீட்சை எழுதணும்னா we have to make an effort இல்லையா? அதே மாதிரி துர்கிரகீதானி இந்த வித்யாட்சராணி அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த ஞானசிய அக்ஷராணி இந்த ஞானத்தினுடைய இந்த விஷயமானது என்ன அப்படின்னா துர்கிரகீதானி ரொம்ப கஷ்டப்பட்டு, அது அட்ஜெக்டிவ் ஃபார் வித்யாக்ஷராணி. இந்த வித்யாக்ஷராணி எப்படி இருக்கா அப்படின்னா டஸ் நாட் கம் டு மை அப்படியே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நான் உட்காந்துட்டு இருந்தேன் என்கிட்ட அப்படியே பிரயாசேன வினா நான் ஆகதானி. புரியுறதா? ஐ மேட் அன் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் டு லேர்ன் லேர்ன் த நாலேஜ், கெட் த நாலேஜ். ஸோ அந்த வித்யாக்ஷராணிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா துர்கிரகீதானி ரொம்ப கஷ்டப்பட்டு அடையப்பட்டதான வித்யாக்ஷராணி கதிச்சித்து வித்யந்தே சிலவைகள் இருக்கின்றன. மேலும் என்ன அப்படின்னா பகவத் சிவ பட்டாரக பாதசேவையா சமுபார்ஜிதா கியதி அபி சந்நிஹிதா புண்ணியகணிகா. அதாவது he is giving a list of things that he is having. நீ வந்து முதல்ல வந்து அவனை பத்தி போட்டுட்டார். அதாவது தங்கிட்ட இருக்கிற விஷயத்த வந்து ஒருத்தர் கிட்ட கொடுத்து எடுக்கிறதுக்கு முன்னாடி அவனை பத்தி ஃபுல்லா புகழ்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அவனோட சாய்ஸே கொஞ்சம் லிமிட் ஆயிடும். பட் இவரோட இன்டென்ஷன் அந்த மாதிரி இல்ல. அதிநம்ரதா ஏவ குணானாம் கௌரவம் தே குணானாம் கௌரவம் சகல சம்பத் பாத்திரமசி விமானுரூபாஸ்து பிரதிபத்தய ஜன்மனப் பிரபிருதி அதத்த திருஷ்டிஹி அஸ்மி ஸ்வ ஆபதேயேஷு. அதுக்கப்புறம் தனைஹி அவிக்ரீதம் கொச்சித் சரீரகம் அஸ்தி பைக்ஷரக்ஷிதாக சந்தி பிராணாக. அதுக்கப்புறம் வித்யாக்ஷராணி எப்படின்னா துர்கிரகீதானி கதிச்சித்து வித்யந்தே கொஞ்சம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பகவத் சிவ பட்டாரக பாதசேவா. பகவானுடைய சிவனுடைய அந்த அந்த பட்டாரக சேவா, அவளை சேர்ந்தவாளுக்கு சேவை பண்றதுனாலையும் சமுபார்ஜிதா அடையப்பட்ட கியதி அபி சந்நிகிதா புண்ணியகணிகா. புண்ணியானாம் கணகனா துளின்னு அர்த்தம். ஏதோ இந்த புண்ணிய துளி அப்படிங்கிறது நான் வந்து என்னால் சேகரிக்கப்பட்டது. இங்க இதெல்லாம் நான் வச்சுட்டு இருக்கேன் அவ்வளவுதான், சரியா? ஸ்வீக்கிரியதாம் எது அത്ര உபயோக அர்ஹம். சோ அவர் வந்து என்ன கொடுக்கிறார் அப்படின்னா ஒண்ணு வந்து பைக்ஷரக்ஷிதாக சந்தி பிராணாகா, என்னோட பிராணனை வேணா எடுத்துக்கோ அப்படின்னா இவர் உயிர் போய் அவருக்கு என்ன ஆகுறது? ஒன்னும் ஆகுறது இல்ல. என்னையே எடுத்துக்கோன்னு அர்த்தம். யூ கேன் டேக் மை ஹெல்ப். ஒன்னு வந்து என்னன்னா நான் அடையப்பட்ட ஞானத்தை நீ என்கிட்ட இருந்து கிரகிச்சுக்கலாம். இன்னொன்னு நான் அடையப்பட்ட புண்ணியங்களை நீ அப்படியே எடுத்துக்கலாம். கடைசியில கர்ணன் போகும்பொழுது அதான சொல்றா, உன் புண்ணியத்தெல்லாம் கொடுத்துரும், அவன் தர்மம் வந்து அவனை காப்பாத்துறது அப்படின்னு இந்த புண்ணியத்தையும் தானம் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் தான் அவனோட உயிரானது போறது இல்லையா? சோ அதே மாதிரி இங்க என்ன அப்படின்னா பகவத் சிவ பட்டாரக பாத சேவையா சமுபார்ஜிதா. சமுபார்ஜிதனா சமயக் உபார்ஜிதா. அர்ஜிதம்னாலே சம்பாதிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். சமயக்கு உபார்ஜிதா, உபாங்கிறது சமயக்கு என்னால சேர்க்கப்பட்டதுன்னு அர்த்தம்.
உபங்கிறது சமீபார்த்தே, சம்முங்கிறது சம்யக்கு. சோ பகவத் சிவ பட்டாரக பாத சேவையா, பகவான் அந்த சிவனுடைய அவளுடைய பட்டாரகர்களுடைய பாத சேவையினால கியதி அப்பி ஏதோ கொஞ்சம் சமுபார்ஜிதா எது அப்படின்னா சந்நிகிதா என்கிட்ட இருக்கு எது அப்படின்னா புண்ணிய கணிகா. புண்ணியானாம் கணிகா, கணிகானா துளி, ஏதோ ஒரு லவலேசம் புண்ணியம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அஹ், இல்லையா? ம். அதான் ஸ்வீக்கிரியதாம் எது அത്ര உபயோக அர்ஹம். சோ அர்ஹம்னா ஃபிட்னு அர்த்தம். எது உனக்கு உபயோகே அர்ஹம், உபயோகம் செய்யறதுக்கு எது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கோ, எது ஃபிட்டா இருக்கோ, உனக்கு எது தேவையோ அதை ஸ்வீக்கிரியதாம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் ராஜா. புரியுதா? முடிக்கிறா மேல. ம். रजा तु तं ம். ரஜா இல்ல சார், प्र- அங்க ராஜான்னு இருக்கணும் ओ இல்லையா? राजा तु करेक्ट ம். राजा तु तं प्रत्यवादीत् भगवन् अनु अनुरक्षेष्वपि शरीरादिषु साधूनां स्वामिन् स्वामिन एव प्रणयिनः ம். யுஷ்மத்து. युष्मत् दर्शनानु दर्शनादु இல்ல उपार्जित இல்ல சார், दर्शनात् யுஷ்மத்து. उपार्जित ம். अ, உபார்ஜிதமேவ. उपार्जितम् एव अपरिमितं कुशलजात ஜாதம். कुशलजातम् इति ஆ சரி. विविधाभिश्च ம். कथाभिः चिरं स्थित्वा गृहम् अगात् சோ ராஜா தூ தம் பிரத்யவாதீத் பகவன். அவாதீத்ங்கிறது லுங்குல இருக்கு. ராஜா தூ தம் அந்த பைரவாச்சாரியம் பிரத்யவாதீத் ரிப்ளை பண்ணார் என்ன அப்படின்னா பகவன் அனுரக்தேஷு அபி ஷரீராதிஷு சாதுனாம் சுவாமினஹ ஏவ பிரணயினஹ. சோ அதனால என்ன அப்படின்னா பகவானே ஷரீராதிஷு அனுரக்தேஷு அபி, ஷரீரம் முதலிய இந்த லௌகிக விஷயங்கள்ல அனுரக்தகா அப்படின்னா ஈடுபாடு, இன்ட்ரெஸ்ட், ஒரு விருப்பம், ஆசை, டிசையர், மனோரதம், அந்த எது இருந்தாலும் அனுரக்தேஷு அபி சாதுனாம் சுவாமினக ஏவ பிரணயினக. சாதுங்கிறது இங்க சஜ்ஜனாக. சஜ்ஜனாளுக்கு என்ன அப்படின்னா சுவாமினக ஏவ பிரணயினக அப்படின்னா சுவாமி கிட்ட இருக்க பிரணயினகனா மித்திரம்ங்கிற பாவம், ஒரு ஸ்நேக பாவம். சுவாமி கிட்ட இருக்கிற அந்த அவர், அதாவது ஒரு பெரியவாளோட ஒரு சம்சர்க்கம் இருந்தாலே நமக்கு அதுவே போறோம். அவ அதுக்கு மேல நமக்கு பணம் காசு நீங்க எதுவும் கொடுக்க வேண்டாம். நீங்க என்கிட்ட டெய்லி நான் நான் பார்த்தேன்னா என்னை பார்த்து சிரிங்கோ, அதுக்கப்புறம் நான் எப்பயாவது ஃபோன் பண்ணேன்னா எனக்கு ஃபோன்ல வந்து கரெக்டா ரிப்ளை பண்ணுங்க, நம்ம சில பேர்கிட்ட எல்லாம் சொல்றோம் இல்லையா? அதுதான் அந்த பிரணயி பாவம்ங்கிறது. சோ வந்து அந்த சுவாமினக ஏவ பிரணயினக, சாதுனாம் சாதுக்களுக்கு, சஜ்ஜனானாம் சுவாமினக ஏவ பிரணயினக, சுவாமி கிட்ட இருக்கிற ஒரு மித்திரபாவம் அப்படிங்கறதே ஒரு பெரிய சொத்து. சரியா? அதனால என்ன அப்படின்னா யுஷ்மத் தர்ஷனாத் உபார்ஜிதம் ஏவ அபரிமிதம் குஷலஜாத்தம் இதி. யுஷ்மத் தர்ஷனாத் உங்களுடைய தர்ஷனம், உங்களுடைய தர்ஷனத்திலிருந்து உபார்ஜிதம் சம்பாதிக்கப்பட்ட, பரிமிதம்னா அளவு, அளவுகோல், லிமிட், லிமிட், இந்த இதுல இருந்து இது வந்து பரிமாணம்ங்கிறது. அபரிமிதம் அப்படின்னா அளவுக்கு அடங்காத, அளவிட முடியாத அந்த குஷல ஜாத்தம் அப்படிங்கிறது நல்ல குஷலம் ஜாத்தம், குஷலம்னா மங்களம், அதுவே எனக்கு போரும். பெரியவாளை வந்து பார்க்கறதே போரும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அஹ், இல்லையா? காஷ்யாம் विविधाभिश्च காஷ்யாம் மரணம், அருணாச்சலஸ்ய ஸ்மரணம், ஸ்மரணாத் அருணாச்சலம்னு சொல்றோம் இல்லையா? திருவண்ணாமலையை வந்து ஸ்மரிச்சுண்டா போறோம். தர்ஷனாத்து அம், தர்ஷனாத்து அப்ரசி சதசியா, ஜனநாத்து கமலாலயே, தர்ஷனாத்து அப்ரசதசி, மரணாத்து காஷ்யாம், ஸ்மரணாத்து அருணாச்சலம் அப்படின்னு இருக்கு. காஷியில மரணம், அண்டு இது திருவாரூர்ல வந்து ஜனனம். சரியா? அதுதான் உங்களுக்கு கமலாலயம்ங்கிறது திருவாரூர். அப்ரசதசி அப்படிங்கிறது சிதம்பரம். சிதம்பரத்தை போய் பார்க்கணும், சிதம்பரத்துல இருக்கிற நடராஜனை. அருணாச்சலத்துன்னு ஆத்துல உட்காந்து ஸ்மரிச்சுண்டா போருமா, ஸ்மரணாத் அருணாச்சலம். சோ அந்த மாதிரி இங்க என்ன அப்படின்னா யுஷ்மத் தர்ஷனாத் உபார்ஜிதமேவ அபரிமிதம் குஷல ஜாத்தம். இங்க வந்து ஸ்மரணாத் இல்ல தர்ஷனாத், யுஷ்மத் தர்ஷனாத் உங்களை பார்க்கறதுனால உபார்ஜிதம் சம்பாதிக்கப்பட்ட, அடையப்பட்ட, அபரிமிதம் அளவுக்கு அளவிட முடியாத அந்த குஷல ஜாத்தம் அதுவே எனக்கு போரும், அலம் அப்படின்னு சொல்றான். விவிதாபிஷ்ட கதாபிகி சிரம் சித்வா கிரகம் அகாத். பலவிதமான கதைகளினால கதைகளை வந்து பேசிண்டு சிரம் சித்வா வெகுகாலம் இருந்து விட்டு கிரகம் அகாத்து கிரகத்தை நோக்கி வந்தான்.
அகாத்துங்கிறதும் உங்களுக்கு கம்முனுடைய லுங்குல இருக்கு. சரியா? சரியா இருக்கா? மேல. பிரணயினகங்கிறது பிரணயகன்னு ஒரு பதம் இருக்குல்ல, ஆமா, ஸ்நேகிதம். பிரணயகானா ஸ்னேகான்னு வரும். ஓகே. அதுல அந்த ஸ்னேகம். பிரத்யயம் என்ன பிரத்யயம் அது பிரணயினக? பிரணயினஹா அப்படிங்கிறது உங்களுக்கு பிரணயஹா அஸ்ய அஸ்தி இது பிரணயின்னு ஓ, பிரணயினஹா அப்படின்னு பிரணயி பிரணயினஹா பிரணயி பிரணயினவு பிரணயினஹா அப்படின்னு வரும் சப்தம். ஓகே. சரியா? சுவாமினஹா ஏவ பிரணயினஹா. இங்க வந்து சஷ்டி சுவாமியே பிரணயி. ஆமா, சுவாமின் சுவாமினவு சுவாமினஹா. அதுவும் ஓகே. ம். சரி, மேல. षष्टिया இது? சஷ்டி இல்ல, ஐ திங்க் பிரதம பகுவச்சனம். ஆமாம். 1 3 it looks like. ஆ, அப்புறம் சரி. अन्यस्मिन् दिवसे भैरवाचार्योऽपि राजानं द्रष्टुं ययौ. ஆ அந்யஸ்மின் திவசே வேற இன்னொரு நாள் பைரவாச்சாரியா அப்படி அந்த பைரவாச்சாரியரும் ராஜானம் திருஷ்டும் ராஜாவை பார்ப்பதற்கோசரம் யயௌ கதவான் இத்தியர்த்தா. யா தாத்துவனுடைய லிட்டு யயௌ யயதுஹு யயுஹு. அப்புறம் நெக்ஸ்ட். तस्मै ம். च राजा सान्तः पुरं சாந்தப்புரம். सान्तः पुरं ம். सपरिजनं सकोशात् सकोशमात्मानं निवेदितवान्. ஆ தஸ்மை ச ராஜா, அவருக்கு அந்த ராஜாவானவர், தஸ்மைனா தஸ்மை பைரவாச்சாரியாய, அவருக்கு ராஜாவானவர் என்ன நிவேதித்தவான்னா சமர்ப்பித்தவான்னு அர்த்தம். சோ இங்க வந்து சாந்தப்புரம், அந்தப்புரேன சகிதம் சாந்தப்புரம். சோ அந்த அந்தப்புரத்தோட கூட சபரிஜனம் அப்படின்னா தன்னோட பரிஜனாள், குடும்பம் எல்லாருமே, சகோஷம் அப்படின்னா ட்ரெஷரி கோஷத்தோட, ஆத்மானம் நிவேதித்தவான் அப்படியே தன்னை சமர்ப்பித்தான். அப்புறம் स च विहस्य तात क्व विभवाः क्व च वयं वनवर्धिताः ம். इत्युक्त्वा स्थित्वा च कञ्चित् कालं जगाम. ஆ சச்ச விஹஸ்ய, அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு புன்சிரிப்பு இட்டுட்டு, தாத்த குவ விபவாகா, எங்க வந்து உன்கிட்ட இருக்கிற சம்பத்து, இந்த ட்ரெஷரி, உன்கிட்ட இருக்கிற குதிரை, அந்த விதமான ஆர்மி சம்பந்தமான ட்ரெஷரி, அதுக்கப்புறம் கோல்டு விபவங்கள், உன்னுடைய விபவங்கள் எங்க? வச்சவயம் வனவர்த்திதாக, வனே வர்த்திதாக வயம், காட்டுல வந்து வளரப்பட்டவா வளர்க்கப்பட்டவா, காட்டுல வளர்ந்தவா நாங்க எங்க? இத்யுக்த்வா ஸ்தித்வாச்ச கஞ்சித் காலம் ஜகாம, அதை சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவங்க இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டார். சரியா? அப்புறம் பரிவிராட். परिव्राट् तेनैव क्रमेण पञ्च पञ्च राजधानी पुण्डरीकान् புண்டரீகாணி पुण्डरीका உபாயனி पुण्डरीकानि சகார. उपयानि चकार. உபாயனி சகார, உபாயனி சகார. उपायनि चकार. உபாயனம்னா இது கிஃப்ட், பிரசன்ட். ஆ, சோ ஆ. பரிவிராட்டு தேனைவ கிரமேண, அதே முன்னாடி பண்ண மாதிரியே பஞ்ச பஞ்ச ராஜதானி, அஞ்சு அஞ்சு ராஜதானி புண்டரகாணி, ரஜதமயானின்னு அர்த்தம். ரஜதம்னா சில்வர். சோ அந்த ம். ராஜதானி புண்டரீகாணினா தாமரைகள், ராஜதானி புண்டரீகாணி பரிவிராட்டு உபாயனி சகார. உபாயனம் அப்படின்னாலே கிஃப்ட்னு அர்த்தம். சரியா? உபாயனி சகாரங்கிற இடத்துல உங்களுக்கு ச்வி, ச்வி பிரத்யம் பூத தத்பாவே ச்வி. சோ உபாயனி சகார. அப்புறம் அப்படின்னா கிஃப்டாக என்ன கொடுத்த. அர்த்தம்? ஆ? அந்த அது இன்னும் என்ன? இருக்கும் அதுல எது? பயனின் சக்காரன் இருக்கும் இல்ல? இல்லையே. இல்லையா? இல்ல, உபாயனி சகார தான் இருக்கு. இந்த சாக்கு கீழே இந்த மாதிரி என்னமோ கச்சமுச்சன்னு இருக்கு. என்ன வரும் வந்தா? அந்த இஞ்சு மாதிரி அது இருக்கு. இல்ல அந்த சார், சாக்கு கீழே இதுவா இருக்கே காம்பவுண்ட் லெட்டரா இல்லையா? அது வந்தா என்ன வரும்? சர்க்காரன் வருமா? உபாயனின் சக்காரன் அப்படி அப்படி ஆகாரம் வச்சேன். வருமாங்க. உபாயினி. உபாயனி சகார, அயுபா, ஆ. அதாவது உபாயனம் இல்லாததை உபாயனமாக செஞ்சார், உபாயனி ஓகே. சகார. அவ்வளவுதானே? உங்களுக்கு என்ன மூணு. அர்த்தம் இந்த சென்டென்ஸுக்கு? எது எது? அந்த ரஜதமயமான தாமரைகளை கிஃப்டாக கொடுத்தார், பரிசாக அன்பளிப்பாக கொடுத்தார். பரிவிராட்டு உபாயனி சகார. அப்படின்னா சில்வர் லோட்டஸா? ஆமா, முன்னாடி வந்ததே சார், முன்னாடி அந்த போன பேஜ்ல படிச்சோமே, அவர் அஞ்சு ஆமா. அஞ்சு லோட்டஸ், அஞ்சு ரஜத்துல சில்வர்ல பண்ணப்பட்ட தாமரைகளை கொடுத்தாருன்னு போன போன ஆமா, பேஜ்ல படிச்சோமே. ஆமா. அதை கிஃப்டா கொடுக்கிறார் திருப்பியும். ஓ, ஓகே.
புரியுறதா? ஆத்துல ஆமா. பண்ணுவோமே நம்ம. இந்த பூஜைக்கெல்லாம் சில பேர் வந்து கோல்டுல தாமரை பண்ணிப்பா. அப்புறம் வந்து சில்வர்ல தாமரை எல்லாம் பண்ணி அம்பாளுக்கு பூஜை எல்லாம் பண்ணுவாளே. பார்த்தது இல்லையா நீங்க? ஆமா. ம், ம், ம். ஆ? एकदा एकदा तु श्वेत எப்படி வந்து कर சில்வர் காயின் பண்றோமோ அதே करेक्ट करेक्ट மாதிரி अदे लोटस சில்வரால ஆன लोटस ஒரு தாமரை. தாமரை तामरे வந்து आमले அப்படியே நிஜம் தாமரை அப்படியே சில்வரா இல்ல. சில்வரால பண்ணப்பட்ட 5 தாமரைய பண்ணப்பட்ட gift-ஆ கமலம். கொடுத்தார். ம், அப்புறம் இப்போ ம். மொத்தம் 10 கொடுத்துட்டாரு இல்லையா? முதல்ல ஒரு 5, இப்போ ஒரு 5. இப்போ ஒரு 5 10 இருக்கு மொத்தம். So, 10 கொடுத்துட்டாரு. ஏன்னா அந்த 10க்கு ஏதாவது கதை இருக்கா பின்னாடி மாலினி? நீங்க ஏதோ கணக்கு போடுறேன். இல்ல இல்ல கதை இல்ல. நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறேன். கதை We are இல்ல. keeping count. எவ்வளவு கொடுக்கறான்னு கவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல இல்ல அதுக்கு ஏதாவது அந்த एकदा 10 तु அந்த 10 தாமரைக்கு ஏதாவது பின்னாடி ஏதாவது கதை இருக்கான்னு நான் கேக்குறேன். எனக்கு தெரியாது, நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறேன். So, அதான் சரியா. அப்புறம் एकदा तु श्वेतकर्पटावृतं किमप्यादाय प्राविशत्. சோ ஏகதாது ஒரு சமயம், ஸ்வேதம்னா வெள்ளை, கற்பட்டம்னா உங்களுக்கு அந்த கிழிஞ்ச துணி மாதிரி பழைய துணி, அதனால கற்பட்டேன ஆவிருத்தம். அஹ், ச- அஹ், அஹ், ஸ்வேத கற்பட்டாவிருத்தம் அப்படின்னா ஸ்வேத கற்பட்டேன ஆவிருத்தம், அந்த வெள்ளை துணியினால மூடப்பட்ட ஏதோ ஒண்ணுத்தை, கிமபி ஆதாய किमपि ஏதோ ஒண்ணு, சம்திங் இஸ் பிரிங்கிங் கவர்டு வித் கவர்டு பை அ ஒயிட் கிளாத். ஆதாய பிராவிஷத்து he entered. விஷதி பிராவிஷத், பிராங்கிறது உபசர்க்கம், அவிஷத்து லங்கு, பிராவிஷத்து லங்கு. சரியா? அப்புறம் उपविश्य च पूर्ववत् स्थित्वा मुहूर्तम् अब्रवीत्. ம் महाभाग भवन्तमाह भगवान् यथा अस्मच्शिष्यः पातालस्वामिनामा ब्राह्मणः ம் ம் तेन ब्रह्मराक्षस हस्तादपहृतो அஸ்தாத் महात् அபஹிருதः மகா அசிஹி. अपहृतः ஆ अट्टहासनाम ब्रह्मराक्षस ஆ हस्तात् अपहृतो ஆ महसि महसि மகான் மகாசிஹி, மகான் அசிஹி, महासिः மகதி அசிஹியா. ஆமா अट्टहास ஆமா ஆமா. अट्टहास नाम ம் சோயம் सोऽयं भवत् भवत् भुजयोग्यो கிரஹ்யதாம் இது. गृह्यताम् इति. அதோட நிறுத்திக்கோங்க. இன்னும் அந்த இது முடியல. என்ன அப்படின்னா, சரி வந்துட்டார் ஸ்வேத கற்பட்டாவிரதம் கிமபி ஆதாய பிராவிஷத், எதையோ ஒன்னத்தை எடுத்துட்டு உள்ள வந்தார். உபவிஷ்யச்ச வந்துட்டு உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்துட்ட அப்புறம் பூர்வவத்து ஸ்தித்வா, எப்படி முன்னாடி நின்னுட்டு இருந்தாரோ அந்த மாதிரி, அதாவது உட்கார்ந்துட்டு அப்புறம் வைல் கிவிங் இட் ஹீ ஸ்டுட் அப்படின்னு He அர்த்தம். got it. உட்காண்டே கொடுக்காம எழுந்து கொடுத்தாருன்னு அர்த்தம். பூர்வவத்து ஸ்தித்வா முகூர்த்தம் அப்ரவீத், ஃபார் அ செகண்ட் ஹீ ஸ்போக். என்ன அப்படின்னா, மகாபாக பவந்தம் ஆக பகவான் யதா, ஆஹ், மகாபாக பவந்தம் ஆக பகவான். சோ வந்து என்ன, பகவான் பவந்தம் ஆக. சோ பகவானானவர், பகவானான பைரவாச்சாரியா பவந்தம் ஆக உங்ககிட்ட இத சொல்றார். சோ வந்து அதாவது இப்ப வந்து பரிவிராட்டு தேனைவ கிரமேண பஞ்ச பஞ்ச ராஜதானி புண்டரீகானி உபாயனி சகாரங்கிற இடத்துல அவர் வந்து தான் gift கொடுத்தார். பட் he sent it through somebody. அதுக்கப்புறம் இன்னொரு சமயம் என்ன அப்படின்னா, ஸ்வேத கற்பட்டாவிரதம் யாரோ ஒரு சிஷ்யன் கொண்டு வரான்னு எடுத்துக்கணும் நம்ம. ஏன்னா மகாபாக அப்படின்னா இங்க ராஜாக்கு அட்ரஸ் பண்றார். ஹே ராஜன், பகவான் பவந்தம் ஆக பகவானான பைரவாச்சாரியர் உங்ககிட்ட சொல்றார். என்ன அப்படின்னா, யதா அஸ்மத் சிஷ்யः பாதாள சுவாமி நாமா பிராமணः. அஸ்மத் சிஷ்யः அப்படின்னா மம சிஷ்யः, என்னுடைய சிஷ்யனான ஒரு பிராமணः. அவன் வந்து பேர் என்ன அப்படின்னா, அவன் பேர் பாதாள சுவாமியா. பாதாள சுவாமி நாமா பிராமணः அஸ்மத் சிஷ்யः அஸ்தி அப்படின்னு எடுத்துக்கோங்க. தேன தேன பிரம்மராக்ஷ ஹஸ்தாத் அபஹிருதः மகா அசிஹி அட்டஹாச நாமா அஸ்தி. தேன அப்படின்னா தேன சிஷ்யேன, தேன பிராமணா, தேன பாதாள சுவாமினா, அந்த பாதாள சுவாமினால அவன் என்ன பண்றான் அப்படின்னா, பாதாள சுவாமினா அபஹிருதா,
சரியா? அந்த பாதாள சுவாமியினால அபகரிக்கப்பட்டது. எங்கேருந்து அபகரிக்கப்பட்டது? பிரம்ம ராட்சச அஸ்தாத்து அபகிருதः. பிரம்ம ராட்சசனுடைய பிரம்ம ராட்சசஸ்ய ஹஸ்தஹ பிரம்ம ராட்சச ஹஸ்தஹ ஹஸ்தாத்து அபகிருதः. அவனுடைய கைகளிலிருந்து அபகரணம் பண்ணப்பட்டது. யாரால்? அந்த பிராமணனால். என்ன அபகாரம் பண்ணப்பட்டது அப்படின்னா மகா அசிஹி, ஒரு பெரிய அசினா ஸ்வாடு, கத்தி, வாள். அந்த வாளானது அவனால அபகிருதா தேன அபகிருதா அசிஹி. சரியா? என்ன அப்படின்னா அந்த வாள் பேர் என்ன அப்படின்னா அட்டஹாச நாமா. அந்த வாளுக்கு பேரு வந்து அட்டஹாசம்னு பேராம். அட்டகாசமா இருக்கும் போல இருக்கு, அதனால அதுக்கு அட்டஹாசம்னு பேரு. சோ வந்து என்ன அப்படின்னா அஸ்மத் சிஷ்யா பாதாள சுவாமி நாமா பிராமணः தேன பிரம்மராட்சச ஹஸ்தாத் அபகிருதः மகா அசிஹி அட்டஹாச நாமா சஹ அயம் பவத் புஜயோக்யः கிருஹ்யதாம் இதி. சோ வந்து சஹ அப்படின்னா சஹ அசிஹி, சஹ அயம் அசிஹி, அந்த இந்த வாள். நான் சொன்னேனே பிரம்மராட்சசன் கிட்டேந்து அந்த பிராமண என்னோட ஸ்டூடெண்ட் பாத்தாள சுவாமிங்கிறவன் அந்த பிரம்மராட்சசன் கிட்ட எடுத்துன்னு வந்துட்டான்னு நான் ஒரு வாளை சொன்னேனே, அந்த வாளானது இப்ப இங்க இருக்கு. சக அஹ், அசிஹி, சக அயம் அசிஹி, அந்த இந்த வாளானது பவத் அப்படின்னா பவதः புஜஸ்ய யோக்கிய புஜயோகோ யோக்கிய, உன்னுடைய ரெண்டு புஜங்களும் தாங்கறதுக்கு யோக்கியமான ஒரு வாள். கிருஹ்யதாம் இதி, இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றார். புரியுறதா? இதி அபிதாய படிங்கோ. इति अभिधाय अप्रुह அபஹ்ருத अप्रुहर् अपहृत अपहृत ம். कर्पटावच्छाद् कर्पट कर्पटावच्छाद् கற்பட वच्छादनात् அவச்சாதனாத் अवच्छादनात् कर्पट अवच्छादनात् परिवार परिवारादार्चकर्ष ஆச்சகர்ஷ ஆச்சகர்ஷ. अचकर्ष ம். आचकर्ष ஆ சரி. என்ன அப்படின்னா शरद्गणम् इव அபிதாய இருங்கோ. पण्डिता இல்ல नीतम् இல்ல, அதாவது ஆச்சகர்ஷ ஆச்சகர்ஷ சரி படிச்சுருங்கோ. சரத்கமனம் இவ பிண்டதாம் நீதம் காலிந்தி नीतम् பிரவாகம் இவ ஸ்தம்பித ஜலம் குலமித்ரம் கோபஸ்ய அபத்யம் மிருத்யோஹோ ஆகமன மார்க்கம் லக்ஷ்மியாக கிருபாணம். கிருபாணம்னா கத்தின்னு அர்த்தம், வாளுன்னு அர்த்தம். அந்த கிருபாணம் ஆச்சகர்ஷ அப்படின்னா எடுத்தான்னு அர்த்தம். சரியா? பரிவாராத்து ஆச்சகர்ஷ. பரிவாரம்னா உங்களுக்கு அந்த கோஷம், அது என்னது அந்த கத்தி போடுற ஷீத்த. स्कबाड् ஆ, स्कबाड् ஆமா, அது அதுலேந்து வந்து அத வந்து அந்த உரையிலேந்து அதை எடுத்தான். உரையிலிருந்து அந்த வாளை வந்து எடுத்தான். சரியா? சகர்ஷ அப்படிங்கிறது கர்ஷத்தினா இழுக்கிறதுன்னு அர்த்தம். சகர்ஷங்கிறது அதனுடைய லிட்டு. ஆச்சகர்ஷ அப்படின்னா இழுக்கிறதுன்னு அர்த்தம். டு புல்லுங்கிற மாதிரி, எடுக்கிறது, உள்ளேந்து எடுக்கிறது, அந்த மாதிரி. இத்தி அபிதாய. சோ இந்த மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சகாயம் அசிஹி பவத் புஜயோக்யः கிருஹ்யதாம் இதி அபிதாய என்று கூறிவிட்ட பிறகு அபஹிருத கற்பட அவச்சாதனாத். அபஹிருதம் அப்படின்னா அம், அபஹிருதம் அப்படின்னா அபகரணம்னா கிராப் பண்றது, ஸ்நாச் grab பண்ணிக்கிறதுக்கும் அபகரம் தான். அண்ட் வந்து அபஹிருதம்னா அந்த திரையிலேந்து விளக்கியாச்சுன்னு அர்த்தம். சோ அபஹிருத கற்பட அவச்சாதனாத். சோ அந்த 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 கற்பட்டம் அப்படிங்கிறது அந்த அந்த பழைய rag ராக். அந்த கற்பட்ட அவச்சாதனாத்து அபகிருதம். எது? அந்த பரிவாராத்து, அப்படி அந்த அவச்சாதனாத்து பரிவாராத்து அந்த ஷீத்திலிருந்து இந்த இத வந்து இந்த கிருபாணம் இந்த ஸ்வாடை ஆச்சகர்ஷ எடுத்தான். சரியா? இப்ப அந்த கிருபாணம் வந்து எப்படி இருக்கு, அதுக்கு என்னெல்லாம் அட்ஜெக்டிவ், ஹவு டஸ் தி ஸ்வாட் லுக் லைக் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த எல்லா அட்ஜெக்டிவும். ஷரத் ககனம் இவ பிண்டதாம் நீதம். பிண்டதாம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல சாலிடா இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சிலதெல்லாம் பார்த்தோம், இந்த ஆத்துல இந்த வானொலி எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க, நல்ல செம்ம சாலிட் பாத்திரம் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி கென்னுன்னு இருக்கும் எது எது கென்னுன்னு இருக்கும் கிண்ணன்னு இருக்கும். அதுதான் அதுதான் ஆமா அந்த பிண்டதாம் நீதம். சரத் ககனம் இவ. சரத்துனா சரத்காலம். சரத்காலத்துல அந்த ககனம்னா ஆகாசம். அது போல ஒரு பிண்டதாம் நீதம்னா ஒரு லோகத்துவம், நல்ல ஒரு சாலிடா இருக்கிற ஒரு ஒரு அடைந்த அந்த கிருபாணம். அந்த கிருபாணம்க்கு இது அட்ஜெக்டிவா போறது. சரியா? ஆ? சரத் ககனம்னு சொல்லும் பொழுது சரத்காலத்துல உங்களுக்கு வந்து
வருஷா காலத்துல மேகம் வந்து மூடி ஸ்கை இஸ் நாட் விசிபிள், ஆகாசம் வந்து விசிபிளா தெரியாது, ஒரு மாதிரி மந்தமா தெரியும். ஆனா சரத்காலத்துல வந்து உங்களுக்கு பளிச்சுன்னு இருக்கும். அதுதான் உங்களுக்கு சரத் ஜோத்ஸ்னானே பேரு இல்லையா? சரத் ஜோத்ஸ்னா சுத்தாம்னே இருக்கு. சோ இந்த சரத் ககனம் இவ, அந்த சரத்காலத்து ஆகாசத்தை போல ஒரு பிண்டதாம் நீத்தம் அப்படின்னா இங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு சாலிட் தன்மையை அடைந்த அப்படின்னு அர்த்தம். காலிந்தி பிரவாகம் இவ ஸ்தம்பித ஜலம். காலிந்தி அப்படின்னா யமுனா. அந்த யமுனா பிரவாகத்தை போல அந்த யமுனா பிரவாகமானது எப்படி வந்து ஒரு அஹ், அங்க அந்த ஜலத்தை வந்து அந்த காலிந்தி பிரவாகம் இவ ஸ்தம்பித ஜலம் தான். எனக்கு எப்படி இந்த கிருபாணத்துக்கு சொல்லணும்னு தெரியல. உங்களுக்கு யாராவது ஐடியா இருக்கா? மாலினி, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஸ்தம்பிதம் ஜலம். நான் ஒரிஜினல்ல பாக்குறேன். என்னால ஐம் நாட் ஏபிள் டு ட்ரேஸ் இட் இந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல. இந்தி இது பிரமாணம் பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்றாளோ. காலிந்தி வந்து கருப்பாச்சே யமுனா. இது அப்படியே கருப்பா இருக்கறச்சு அது ஓடின்னு இருக்கிறது வந்து அப்படியே நின்னா எப்படி இருக்கும் அது மாதிரி இந்த வாள் அது இருக்கும். மாதிரி அது சாலிடா நிக்கிறதாக்கும். ஓகே. சோ வந்து ஓகே. சரத் ககனம் போல ஒரு பிண்டதாம். நான் சரத் ககனம் போலன்னு சொல்லும் பொழுது கத்தி நல்ல வெள்ளையா இருக்குன்னு சொல்லலாம்னு இருந்தேன். அடுத்த சென்டென்ஸ்ல காலிந்தி பிரவாகம் இவல்னே வெள்ளைய வேண்டாம், போவே வேண்டாம் அதுக்குன்னுட்டும் காலிந்தி பிரவாகம் இவ ஸ்தம்பித ஜலம். அது வந்து காலிந்தியனுடைய பிரவாகம்னா ஃப்ளோ, த ஃப்ளோ ஆஃப் த ரிவர் யமுனா. அது எப்படி ஜலம் ஸ்தம்பயதி அப்படியே ஸ்தம்பமா ஆக்குறதோ அந்த மாதிரி அத வந்து அந்த காலிந்தி அதாவது ஸ்தம்பமாக்குறதுங்கிறது இல்ல. இந்த இடத்துல வந்து என்னன்னா, அதாவது போட்டுல போறோம், கங்கை யமுனை சரஸ்வதி மூணும் திரிவேணி சங்கமத்துல போறோம். கிட்ட போக போக அந்த டெப்த் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு டெப்தோட சொல்லுங்க. இது ரெண்டா பிரிச்சு கூட எடுக்கலாம் இல்லையா பகினி? காலிந்தி பிரவாகம் இவ ஸ்தம்பித ஜலம் இவன்னு எடுத்துக்கலாமே. காலிந்தி பிரவாகம் மாதிரி இருக்கு, ஸ்தம்பித ஜலம் மாதிரி இருக்குன்னு எடுக்கலாமா? ஜென்ரலி அப்படி சொல்ல மாட்டான். சொல்ல மாட்டான். இது போல அது அந்த மாதிரி தான் சொல்லிட்டு வருவா. சரியா? कालिन्द्याः அப்படியே காளிந்தத்தினுடைய कालिन्दपर्वतनिर्गताय பிரவாகம்னு சொன்னா கூட காளிந்தியினுடைய பிரவாகம் போல இந்த அப்படியே அந்த கரண்ட் சொர்றன்னு அந்த ரிவர் கரண்ட் மாதிரி ஜைங்கன்னு அந்த கத்தி ஒரு கரண்டோட இருக்குமா எனக்கு தெரியல. ஸ்தம்பிது நான் பார்த்து வேணா சொல்றேன், ஒரிஜினல் டெக்ஸ்ட பார்த்துட்டு சொல்றேன். குலமித்திரம் கோபஸ்ய, அப்படியே கோபத்துக்கு ஒரு குலமித்திரம் போல அப்படின்னா ரொம்ப ஒரு டக்கு டக்கு டக்குன்னு கோபம் வந்துரும் அப்படின்னா அந்த அந்த உரைவாள்ல இருந்து அதை எடுத்துட்டான் அப்படின்னா யாரா ஒரு தலையை சீவாம அந்த கத்தி உள்ள போகாது. அந்த மாதிரி கோபஸ்ய குலமித்திரம். ஐயோ விருத்தியோகோ அபத்தியம் அப்படின்னா அப்படியே யமனுடைய புள்ள மாதிரி இருக்கான் பாக்குறதுக்கு. சாட்சாத் என்ன வர்ணனை பார்த்தீங்களா? ஒரு கத்தியானது அருவா எடுத்துட்டு வரான், அந்த கருவாவை பார்த்தாலே இப்ப யார் தலை வீச போறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி மிருத்யோகோ அபத்தியம். மிருத்யுனா யமன். யமனுடைய புள்ள மாதிரி இருக்கான் அந்த கிருபாணம். எல்லாம் அந்த கிருபாணத்துக்கு அட்ஜெக்டிவா போறது. ஆகமன மார்க்கம் லக்ஷ்மியாக இவ்வளோத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில லக்ஷ்மியாக ஆகமன மார்க்கம். சோ இப்ப இந்த கத்தியானது இந்த ராஜா கிட்ட வந்துடுத்து அப்படின்னா அவன் போர்க்களத்துல போய் ஜம்மு ஜம்மு ஜம்முன்னு சண்டை போட்டுண்டு எல்லா ராஜ்யத்தையும் வெற்றி கொண்டுடலாம். he கேன் வின் ஓவர் எவ்ரி ஒன். அப்ப என்ன, அவனுக்கு ராஜலக்ஷ்மி நிறைய சேருவா. சோ லக்ஷ்மியாக ஆகமன மார்க்கம் இவ. லக்ஷ்மியினுடைய வருகையினுடைய பாதை போல இருக்கு இந்த கிருபாணம். அது உள்ள வரும்போதே இட்ஸ் a குட் சைன், நான் வந்து வின் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம். சரியா? அப்படிப்பட்ட கிருபாணம் அதை ஆச்சகர்ஷ உருவினான், எடுத்தான், அங்கேருந்து எடுத்தான் அப்படின்னு அர்த்தம். சரியா? இது ஒண்ணு நிறுத்திக்கலாமா? அஹ்? இது குலமித்திரம் கோபஸ்யன்னு என்ன அர்த்தம்? கோபஸ்ய குலமித்திரம் அப்படின்னா சில பேருக்கு அவ குலத்திலே வந்து டக்கு டக்குன்னு அப்படி மூக்கு மேல கோபம்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? கோபத்துக்கே கோபம், கோபத்தினுடைய குலமித்திரம் அப்படின்னா ரொம்ப ஃப்ரெண்டு போல அப்படின்னா அந்த அந்த கத்தியானது அதை பார்த்தாலே யாரையாவது ஒண்ணு போட்டு தள்ளணும்னு தோணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரியா?